தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார் பத்திரிகையாளர் அரவிந்த் குணசேகர். அரவிந்த் வணக்கம். அதிமுக பாஜக கூட்டணி ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் அப்படிங்கிற வகையில் இரு தலைவர்களும் கூட்டாக சேர்ந்து இன்னும் சற்று நேரத்தில் செய்தியாளர்களை சந்திக்க இருக்கிறார்கள். எப்படி பார்க்கிறீங்க இந்த அரசியல் நகர்வை? அதிமுக பாஜக கூட்டணியானது எடப்பாடி பழனிசாமி டெல்லியில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்த போதே அந்த கூட்டணிக்கான பேச்சுவார்த்தை தொடங்கி அடுத்த கட்டத்துக்கே நகர்ந்திருந்தது. தற்போது பாஜகவின் மூத்த தலைவரும் அதே போல மத்திய உள்துறை அமைச்சருமான அமித்ஷா தமிழகம் வந்திருக்கிறார். சென்னையில் பல்வேறு கட்சி தலைவர்களை சந்தித்த பிறகு இன்னும் சற்று நேரத்தில் அவர் எடப்பாடி பழனிசாமி அதிமுகவின் பொதுச் செயலாளரை சந்திப்பார் என்றுதான் எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த சந்திப்பை தொடர்ந்து அதிமுக பாஜக கூட்டணிக்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் என்றுதான் எதிர்பார்க்கப்படுகிறது. ஒரே ஒரு பிரச்சனை தான் இந்த கூட்டணிக்கான அந்த சூழலில் ஒரே பிரச்சனை தான் இருந்தது. அதாவது அதிமுகவை பொறுத்தவரை அண்ணாமலை அதிமுக மூத்த தலைவர்களை கடுமையாக விமர்சித்திருக்கிறார். முன்னாள் தலைவர்களும் சரி, தற்போது தலைவர்களும் சரி. எனவே அவரை வைத்துக் கொண்டு இந்த கூட்டணி சுமூகமாக நடத்த முடியாது என்ற தன்னுடைய கருத்தையும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருந்தார். அதனையும் பாஜக கருத்தில் கொண்டுதான் தற்போது அண்ணாமலைக்கு பதிலாக நயனா நாகேந்திரனை பாஜகவின் தலைவராக, தமிழ்நாட்டு தலைவராக அறிவித்திருக்கிறார்கள். நயனா நாகேந்திரன் நமக்கு அனைவருக்கும் தெரிந்ததை அதிமுகவில் இருந்து பாஜகவுக்கு வந்தவர். எனவே இந்த கூட்டணிக்கான அடுத்த கட்ட முதல் நகர்வாக எடப்பாடி பழனிசாமி டெல்லி வந்து அமித்ஷாவை சந்தித்திருந்தார். அடுத்த கட்ட நகர்வாக தற்போது தமிழகத்திற்கான பாஜக தலைவரை மாற்றியிருக்கிறது பாஜக தலைமை. எனவே இரண்டு கட்சிகளுமே தங்களுடைய ஒவ்வொரு மூவை செய்திருக்காங்க, ஒவ்வொரு நகர்வை நகர்த்தி இருக்கிறார்கள். அதன் தொடர்ச்சியாகத்தான் தற்போது எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவை சந்திக்க இருக்கிறார். அதனை தொடர்ந்து இந்த கூட்டணிக்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்றே வெளியாகும் என்றுதான் எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே 2026 சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழகத்தில் அதாவது அதிமுக அங்கம் வகிக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழகத்தில் களமிறங்கும் என்றுதான் எதிர்பார்க்கப்படுகிறது. இதுல மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய இன்னொரு அம்சம், இந்த கூட்டணி தலைவர்கள் தொடர்பான சந்திப்புல பாமக, அமமுக அல்லது கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஏனைய கட்சிகள் உள்ளிட்ட தலைவர்களையும் சந்திப்பதாக திட்டமிடப்பட்ட நிலையில பாமகவில் நடந்த அந்த குழப்பம் என்பது நமக்கு தெரியும். அதே நேரத்தில் டிடிவி தினகரன் உடல்நலக்குறைவால் பாதிக்கப்பட்டிருக்கிறார். தமாக தலைவர் ஜி.கே. வாசன் மட்டும்தான் இன்றைக்கு அமித்ஷாவை சந்தித்து பேசினார். அதுல ஒரு பின்னடைவு அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கா? இதை இல்லைங்க, நேற்றைய தினம் ராமதாஸ், அன்புமணி ராமதாஸை கட்சி தலைவர் பதவியிலிருந்து நீக்கியதும் இன்றைய தினம் நடக்கவிருக்கும் அரசியல் நகர்வுகளை கருத்தில் கொண்டுதான் நேற்றைய தினம் ராமதாஸ் இது போன்ற ஒரு நடவடிக்கை எடுத்திருப்பதாகத்தான் நமக்கு தகவல் கிடைக்கப்பெறுகிறது. இது எல்லாமே இன்டர் கனெக்டட், அனைத்துமே ஒன்றுடன் ஒன்று ஒரு கனெக்டடான ஒரு நகர்வாகத்தான் பார்க்க முடிகிறது. டிடிவி தினகரன் தற்போது உடல்நிலை சரியில்லாமல் அப்போலோ மருத்துவமனையில் சேர்ந்திருப்பதாக ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. அது உண்மையாகவே அவருக்கு உடல்நிலை பிரச்சனை என்றும் தகவல் இருக்கிறது. ஆனால் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தவரை டிடிவி தினகரன், ஓபிஎஸ் அந்த விவகாரத்தில் எடப்பாடி பழனிசாமி மிகவும் தெளிவாக இருக்கிறார். அவர்களை அதிமுகவில் இணைத்துக் கொள்வதற்கான வாய்ப்பே கிடையாது. வேண்டுமென்றால் பாஜகவுக்கு ஒதுக்கப்படும் தொகுதியில் பாஜக சின்னத்தில் அவர்கள் போட்டி போடலாம். ஆனால் அதிமுக சின்னத்திலோ அதிமுக கட்சியில் அவர்களை இணைக்க முடியாது என்பதை எடப்பாடி பழனிசாமி மிகவும் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார். அதனையும் பாஜக தலைமை ஏற்றுக்கொண்டிருப்பதாக தான் தெரிகிறது. எனவே இன்றைய தினம் டிடிவி தினகரன் அமித்ஷாவை சந்திப்பதற்கான வாய்ப்பு இல்லை. பாமகவில் ஏற்பட்டிருக்கும் தற்போது குழப்பமும் இன்றைய தினம் நடக்கவிருந்த ஒரு நிகழ்ச்சியை தற்போது காலதாமதம் படுத்துவதற்காகத்தான் பாமகவிலும் ஒரு சில மாற்றங்கள் நடந்திருப்பதாக தெரிகிறது. எனவே பாமக தலைவர்களும் இன்றைய கூட்டத்தில் வருவதற்கான வாய்ப்பில்லை. நமக்கு கிடைத்த தகவல் படி ஓபிஎஸ்ஸையும் அமித்ஷா தற்போது வரை சந்திக்கவில்லை என்ற தகவலும் கிடைக்கப்பெறுகிறது. எனவே தற்போது எடப்பாடி பழனிசாமி அமித்ஷா சந்தித்த பிறகு இரண்டு தலைவர்களும் ஒன்றாக பத்திரிகையாளர்களை சந்திப்பார்கள் என்றுதான் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த பத்திரிகையாளர்கள் சந்திப்பில் ஜி.கே. வாசன் உள்ளிட்ட தலைவர்கள் இருப்பதற்கான வாய்ப்பு இல்லை என்றுதான் தெரிகிறது. வெறும் பாஜக தலைவர்கள் மட்டுமே பத்திரிகையாளர்களை சந்திக்கலாம், அல்லது எடப்பாடி பழனிசாமி இணைந்து அதிமுக பாஜக தலைவர்கள் ஒன்றாக இணைந்து பத்திரிகையாளர்களை சந்திக்கலாம். இதற்கான வாய்ப்பு தானே தவிர இதனை தாண்டி மற்ற கட்சி தலைவர்கள் இருப்பதற்கான வாய்ப்பு இல்லை. நன்றி அரவிந்த். இணைப்பில் வந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு